வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி படிச்சக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன் பிப்ரவரி செகண்ட் வீக்கில் இருக்கும்ன்றது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மந்தில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போகிறதால ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஷீட் எவ்வளோ பேஜஸ் இருக்கும், ஸோ அந்த மாடல் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், ரூல்டா அன்ரூல்டா, ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்கும், எவ்வளோ பேஜஸ் எழுதலாம், ஸோ அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ பேஜஸ் எழுதணுன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா புக்லெட்டில் நம்மளுக்கு வந்து 2 பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு பார்ட்டு, ஸோ இதுவுமே ஸ்டூடெண்ட்டு தான் நீங்கள். ஸோ அப்போது கீழே இருக்கக்கூடிய பார்ட்டையும் நம்ம தான் ஃபில் பண்ணணும். அதே போல் அப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டும் நம்ம தான் ஃபில் பண்ணணும். இப்போ 2 இடத்துல நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ அப்போ எந்த நம்பரை நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக நம்ம வந்து இந்த இடத்துல ஷேட் பண்ணணும். ஸோ அதை ஷேடிங்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அப்போ ரிஜிஸ்டர் நம்பர், அதற்கான ஷேடிங், அந்த நம்பருக்கான ஷேடிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதே போல் கொஷின் பேப்பர் நம்பர்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பருடைய டாப்பில் இருக்கும். இங்கே QP நம்பர் B2102ன்றதை கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கான்டெம்ப்ரரி இந்தியா எஜுகேஷன். அதே போல் அது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இது மாறும். ஸோ அதெல்லாம் அதை பார்த்துக்கோங்க. அதே போல் சப்ஜெக்ட் கோடு, ஸோ அப்போ சப்ஜெக்ட் கோடுன்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கொஷின் பேப்பர் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது வந்து கொஷின் பேப்பர் நம்பர், இது வந்து கொஷின் பேப்பர் கோடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஆன்சர் ஷீட்டில் புக்லெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட்லேயுமே அதை கொடுத்துருப்பாங்க. அப்போது சப்ஜெக்ட் கோடுன்றது இந்த இடத்துலையுமே இருக்கும், சைடில் மார்ஜினுடைய சைடில் வந்து இருக்கும். ஸோ அது கம்பல்சரியாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் ஃபில் பண்ணணும். இதையும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். அதே போல் கொஷின் பேப்பர் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மார்ஜினில். ஸோ அதையும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போது ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரையில் டாப்பில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், கொஷின் பேப்பர் நம்பர், என்ன டிகிரி, காலேஜ் கோடு, சென்டரு, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். அதே போல் பாட்டம் ஆஃப் த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ஆஸ் நீங்கள் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், அதே போல் பார்டரில் இந்த கொஷின் பேப்பர் நம்பர், சப்ஜெக்ட் கோடை கம்பல்சரி எழுதணும். அப்போ புக்லெட் நம்மளுக்கு எது மாதிரி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் அந்த புக்லெட்டில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சைட் மார்ஜின்ஸை ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதால் நீங்கள் யாரும் அதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. சைடு மார்ஜின்ஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கும். 40 பேஜஸுக்குமே இதை வந்து மார்ஜின்ஸை போட்டுட்டு 40 பேஜஸை வந்து நமக்கு 40 பேஜஸுக்குமே மார்ஜின் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதால் இது வந்து ஒரு புக்லெட்டு. ஸோ இந்த புக்லெட் வந்து உங்களுக்கு 40 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸை நீங்கள் 40 பேஜஸும் நீங்கள் எழுதணுமா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன்ன்றது, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன்ன்றதை நீங்கள் எழுதணும். ஸோ அப்போது 40 பேஜஸை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயுமே இருக்கும். அதே போல் கொஷின் பேப்பர் நம்பரையும் சப்ஜெக்ட் கோடையும் உங்களுடைய கொஷின் பேப்பரில் இருக்கிறத பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. ஹால் டிக்கெட்லேயும் இருக்கும், அதே போல் எக்ஸாம் ஹால்லேயும் அதை உங்களுக்கு எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பேஜஸ் எழுதணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 மார்க்ஸை பொறுத்தவரையில் 5 கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும். 10 மார்க்ஸை பொறுத்தவரையில் 5 கொஷின்ஸ் இருக்கும். 5க்குமே ஈச் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். ஏதாவது ஒரு கொஷின் எழுதணும். அப்போ 5 கொஷின் எழுதணும். ஸோ அப்போ நீங்கள்
நம்மளுக்கு புக்லெட்டை பொறுத்தவரை 40 பேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு கொஷின் 10 மார்க்கை பொறுத்தவரை 6 பேஜஸ் வரலும் எழுதலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம 30 பேஜஸ் வரலும் நமக்கு 10 மார்க்ஸு கவர் ஆகிடும். ஸோ இது கம்பல்சரியானா 40 பேஜஸ் எழுதுறது கம்பல்சரியானா கிடையாது. ஸோ உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்தவரை அது மாறலாம். ஸோ அது ஒவ்வொருத்தருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்தும் நம்ம மாறுபடும். ஸோ அதில் 40 பேஜஸ்ன்றது கம்பல்சரி கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் இவ்வளோ எழுதுனா 40 பேஜஸ்க்குள்ளே முடிக்க முடியும். அடிஷ்னல் ஷீட் தரமாட்டாங்க. அதால் 40 பேஜஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதோட 10 மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ நல்லா தெரிஞ்சாலும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சிடணும். அதே போல் மேக்ஸிமம் 6 பேஜஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க. அதே போல் 5 மார்க்ஸ் நம்ம 3 கொஸ்டின்ஸ் எழுதணும். 3 கொஷின்ஸ் நீங்கள் 5 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் 3 பேஜஸ் 2 to 3 பேஜஸ் எழுதுங்க. ஸோ இது 10 மார்க்ஸை பொறுத்தவரை 5 பேஜஸ் to 6 பேஜஸ் மேக்ஸிமம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ 9 பேஜஸ்ஸு. அப்போ 1 மார்க் நீங்கள் ஒரு பேஜில் எழுதுனீங்கன்னா 40 பேஜஸில் பண்ணி எழுதுனீங்கன்னா நீங்கள் 40 பேஜஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஸோ நீங்கள் ஈச் 10 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ஈச் 10 மார்க்குமே நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். ஸோ 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸாமினேஷனை ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். எல்லா கொஷின்லையும் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணிங்கனாவே நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு மொத்தமாகவே 3 ஹவர்ஸ் 180 மினிட்ஸ் தான். ஸோ அதில் 25 மினிட்ஸ்லேருந்து 35 மினிட்ஸுக்குள்ளே 10 மார்க்ஸையும் ஈச் கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணோம். அதே போல் 5 மார்க்ஸை பொறுத்தவரை 3 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ ஈச் 10 மினிட்ஸ்னாலும் நம்ம அதை ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் அந்த 5 மார்க்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ 1 மார்க்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே எழுதிடலாம். ஸோ அப்போ 10 மார்க்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னாவே 3 ஹவர்ஸுக்குள்ளே ஈஸியாக நம்மளால் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனல் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜை ஃபில் பண்ணுறது தான் முக்கியமானது. அதை டைம் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கிளியராக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஈச் பேஜுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15 லைன்ஸ் to 20 லைன்ஸ் வர மாதிரி எழுதுங்க. ஸோ மினிமம் ஒரு 15 லைன்ஸுக்கு மேலே எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பேஜஸை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவுமே கேப் விட்டுலாம் எழுதாதீங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு லைன்ஸ் எப்படி எழுத முடியுமோ ஸோ அதே மாதிரி எழுதுங்க. வேணுமனே அந்த லென்த்தியாக எழுதுகிற மாதிரி இல்லை 40 பேஜஸை ஃபில் பண்ணுற மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதுங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.